இது பேர் வெஸ்ட்டுன்னு வச்சிருக்கூடாது சார், ஃபஸ்ட்டுன்னு வச்சுருக்கணும். ஏய் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் ஒருத்தர் வச்சுருக்கான். ஓ இதனால தான் நம்மளை வடக்கான்னு திட்டுறீங்களோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஏக் மினிட் நவுஜாவ் அப்படின்னா நீ பேசாவிடா அப்படின்ட்டு வந்துட்டேன். டேய் அண்ணன் பின்னாடி வரல வடக்கா மண்டையா வந்தனா மண்டையில கோட்டுக்கா வச்சு தேங்காய் திருவி விட்டுருவேன் பார்த்துக்கோ. இங்கே பார்த்தியா அரே பாகல் மண்டையா ஆப்போசிட் ரோட்ல வர்றான், இது தப்பு இல்ல. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். இங்க ஒரு கடையை கூட காணா. சீக்கிரம் டிரைவர். ஏய் பைத்தியக்கார மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட பயங்கிறதே இல்லை சார் இவனுங்களுக்கு. அடிச்சு தூக்கிட்டா காசு பிடிங்கிடலாம் அப்படின்னு. ஆமா சோத்துனா மாமா, சோத்துனா சோத்து அப்படின்னா நிழலா கெட்ட வார்த்தை இல்லையாப்ப? அப்ப அந்த மாத்தா சோத்துன்னு வருது அதுல எது பண்ணுவாங்க? ஏதாச்சும் நல்ல வார்த்தையை ஒன்று சொல்லிக் கொடுமாமா. பைத்தியக்காரங்க மாதிரி அப்படியே போறானுங்க கண்ணை மூடிக்கிட்டு. அவங்கள ஏதாச்சும் நல்ல நறுக்குன்னு திட்டுற மாதிரி வேணும், அவங்க அம்மாவை திட்டுற மாதிரி வேணும், அவனை திட்டுற மாதிரி ஏதாச்சும். லவடா கபாலா அது ஒரு பவர் வரல மாமா. சார் நமக்குன்னே வச்சிருக்காங்க இந்த தண்ணி. ஐயா அதுக்குள்ளார போயிடுச்சு. இறா நினைச்சிட்றேன் ஓடிட்டான். வண்டி நினைச்சிச்சலான்னு பார்த்தேன், உள்ள ஓடி போயிட்டான். ஐயோ ஷிட். சரி விடு, டயராச்சும் நினைச்சோமே. அங்கே பாருங்க ஒரு தாபா இருக்கே. பப்பு தாபாவா? இங்கே ரெஸ்ட்டை போடுவோம். என்னதுடா இது? டேய் கயிறை கட்டி விளாண்டிட்டு இருக்கானுங்க. மரத்தெல்லாம் எடுத்தால் இப்படி தான் நிழலுக்கு தேடுவாங்க. நான் எங்கே நிழல் நிறுத்துறது? இங்கே இருக்கு நிழல். எத்தனை பேர் நம்மளே பார்க்குறாங்க. சரி ஓகே மாமா இப்படி வா. இல்லைங்க இப்படி வா, நிழலில் நிறுத்துவா. அங்கே நிறுத்து. எப்படி சவுந்து போச்சு? ஏய் வைக்கிறது கூட என் வண்டியில் தான். ஒழுங்காக அவன் வண்டியில் விடா. எவ்வளோடா வண்டியில் வெயிட் ஏற்றுவீங்க? நாளைக்கெல்லாம் பாரு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். நாளையிலேருந்து எல்லாமே உங்களை வச்சுருந்தீங்கன்னா பேக் எல்லாமே நீங்கள் தான் எடுத்துருவோம். எனக்கு முதுகு வலிக்குது. முதுகுலாம் வலிக்குது. ஒழுங்காக அந்த நைட்டு முதுகு பிடிச்சிவிடு. இது பேர் வெஸ்ட்டுன்னு வச்சிருக்கூடாது சார், ஃபஸ்ட்டுன்னு வச்சுருக்கணும். இஷ்டத்துக்கு போகிறானுங்க, இஷ்டத்துக்குன்னு வரானுங்க. திமிரு வச்சாரு. வண்டி அவ்வளோ ஸ்பீடில் வந்துட்டுருக்கு. ஹைவே கிராஸ் பண்ணுறேன்னு கொஞ்சம் கூட இல்லை. இடித்தா காசு பிடிங்கலாம். எங்கே போயிட போகிறான்? அவங்களுக்கு இடித்தா சாக மாட்டேன்னு ஒரு இது இல்லைன்னா இடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு கடன் இருக்கும்ல, அந்த கடனை நம்ம தலையில் கட்டிவிட்டு இவங்க செத்து போயிடலான்ட்டு ஒரு மிதப்பிலே இருக்கானுங்க. இவங்கள்ட்ட போராடி இன்றைக்கி வெறும் 150 தான் கிலோமீட்டர் தான் வச்சாரு. காலைல 9 மணிக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். NH ரோட்டில் வெறும் ஒரு 170 எவ்வளோ தான் ஓட்டி இருக்கும். இந்த ஒரு 10 மணி நேரமாக அடித்து நவுத்துது. காலையில் காட்டி பார்க்கணுமே. 11 மணியோ 12 மணி நினைக்கிறேன். 44 வெதரு. இப்போ நான் வீடியோ ஒன்று போட்டேன், அது வந்துட்டு 41 இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா 4:30 மணி, அதாவது சாயங்காலம் டைமே வந்து 41 வெதரில் இருக்குது. சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இது எப்படியும் காலைல 11 மணிக்கு இப்போ வந்துருந்துருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குறது எப்படி 12 மணி 1 மணி வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு, அண்ட் உங்கள் ஊரில் எவ்வளோ வெதர் இருக்குன்னு இருக்கும்ல, எவ்வளோ டிகிரி, அது எப்படின்ட்டு வெயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு நம்ம சேனலில் இன்னும் யாரும் என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் ஒருத்தர் வச்சுருக்கான். ஓ இதனால தான் நம்மளை வடக்கான்னு திட்டுறீங்களோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. ஆக்சுவலாக இந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு எல்லாருமே ரிமூவ் பண்ண சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் அந்த வடக்கான் ஸ்டைல் இருக்குண்ணா, அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தியா, அவரும் நம்மளை மாரி ஹேர் ஸ்டைலில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஹைவே எப்படி டிராஃபிக் பார்த்தியா? இங்கே ஆனால் பாலம் வரவே வராது. நம்ம ஊரில் ஒரு டிராஃபிக் வந்துருச்சுன்னா, அண்ணா சிக்கிம் ரோடு
முன்னாடி ஓகே இது ஹைவேடா क्या हाँ போலீஸ் அண்ணா கேட்டுட்டு தான் இங்கே வந்தேன் சார் போலீஸ் சார்ட்ட சொல்லி தான் அவர் தான் போக சொன்னார் ஓகே ठीक है சார் ஓகே தேங்க்யூ சார் அவர் போலீஸ்னா தான் முன்னாடி போனார் இவன் முன்னாடி கேன்ட்டு தான் கேடா அப்படின்னேன் அப்புறம் एक मिनट சிக்னல்ண்ணா எங்கடா இருக்கு இங்கே சிக்னலு அப்படின்னா एक मिनट நவுஜாவ் அப்படின்னா நீ பேசாவிடா அப்படின்ட்டு வந்துட்டேன் இதில் யார் போலீஸு யார் வாட்ச்மேன் ஒன்றுமே தெரியல இதில் நான் என்னான்னு எப்படி கண்டுபிடிப்பேன் சோபா ஹைவே தான் சரி சிக்னல் ஒன்றும் இல்லை இவனுங்க பாட்டுக்கு ரோட்டில் கிராஸ் பண்ணுறானுங்க ஆனால் போலீஸ் சப்போர்ட் இவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்னு வேணால் தெரிஞ்சிருச்சு ட்ராவலர்ஸ்க்கு வந்துட்டு இங்கே மதிப்பே இல்லை இந்த வெளியூர்லேருந்து வெளியூருக்கு வந்தோன்னா இங்கே மதிப்பே இல்லை நாம் தான் வெளியூர்லேருந்து வெளியூர் வந்தால் நல்லா வெல்கம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம ஊர்லாம் பேர் வடக்கான்ஸ்லாம் லட்சக்கணக்கில் வீடு கட்டுற அலோவ் பண்ணுறோம் இங்கே அவங்க ரோட்டில் நிற்கிறதுக்கு கூட இடம் விட மாட்டேங்கிறானுங்க இருடா ஒரு நாள் எங்கள் சிஎம் வருவார் சிஎம் பிஎம் ஆவாங்களா சாரி எனக்கு பாலிடிக்ஸ் பற்றிலாம் அவ்வளோ தெரியாது ஒரு நாள் எல்லாமே மாறுன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் எல்லோரும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க நான் ஓட்டு போட்டதே ஆயிடுச்சு இங்கெல்லாம் நீ எலெக்ஷன் நடக்கலையே சார் அதாவது ஆந்திராவில் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்தில் தான் நடக்குதான் இந்த சைட்லாம் வந்துட்டு இன்னும் எலெக்ஷன் நடக்கல அடுத்த மந்த்து தான் ஒரு மந்தில் தான் நடக்குன்னு வேறு சொல்லியிருந்தாங்க சில ஒரு 4-5 ஸ்டேட்டில் தான் நடக்குது போல் ஒரு எலெக்ஷன்ட்டு இதுக்கு மறுபடியும் அடுத்த மாதம் இது என்ன ஏப்ரலா மே மாதத்துல தான் அடுத்த எலெக்ஷன் அடுத்த ஒரு 6 ஊருக்கு ஏதோ நடக்குதுன்னு சொன்னாங்க இங்கே பார்த்தியா என் தலை ஹைவேல எப்படி வரான் ஆனால் இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த அரலூசுங்களாம் நான் ரீல்ஸில் பார்த்துருக்கேன் அரையும் குறையமாக வண்டி ஓட்டிகிட்டு ஹெல்மெட் போடாமல் அப்படி லாரிக்கிட்ட போயிட்டு கிட்ட போய் கட்டு அடிக்கிறது எஸ் அதெல்லாம் இங்கேருந்து தான் வருதுங்களா என்னம்மா வளைஞ்சு வரான் ரைடு என்னமோ மாசாக தான் இருக்குது ஆனால் வெளியேருந்து பார்க்கும்போது தமாசாக இருக்குது எனக்கு முன்னாடி ஒரு 3 பைத்தியங்க வருதுங்க ஒரே வண்டியில் ஹெல்மெட்டு போடாமல் நான் வரேன் 110 வந்துட்டுருக்கேன் ஹெல்மெட் போடாமல் அதுவும் ட்ரிபிள்ஸில் 110 எனக்கு எஃபெக்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் என்னை ஓவர்டேக் பண்ணுவாங்க இல்லை என் வண்டியை ஆன்னு பார்த்துட்ருப்பாங்க பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பீஸ்ட் ஒன்று வருதுன்னு நினைக்கிறேன் கேபையா இன்னுமா ஐ டோன்ட் நோ 60 கிலோமீட்டர் இருக்கு ஹெச்ஆர் உங்களுக்குலாம் பைக்கர்ஸ் லாங்குவேஜ் தெரியுமா நாங்கள் பைக்கர்ஸ் பேசிக்கணும்னா இப்போ தான் இந்த இன்டர்காமே இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு கை சைக்கிளில் தான் பேசுவோம் இப்படின்னா ஸ்டாப்பு அப்புறம் வந்துட்டு இப்படின்னா ஸ்லோவாக போகிறது இப்படின்னா ஃபாஸ்ட்டாக போகிறது அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது இது வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அதோட சாம்பிள்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிடுவாங்க சிம்பிள்ஸ் எல்லாமே அனுப்பிச்சுடுவாங்க அப்படியே சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க கூகுளில் இருக்கும் இமேஜ்லாம் என்னென்னான்ட்டு நாங்கள் ரைடில் தான் பண்ணுவோம் ஆனால் வந்துட்டு ஒரு வருத்தம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் இது வந்துட்டு ஹெச்ஆரோட சஜஷன் உங்களோட மெமரிஸ் ஒரு குட் மெமரிஸை ரீப்ளேஸ் பண்ணணுன்னு நினைக்காதீங்க அது வந்துட்டு அது மெமரிஸாகவே வச்சுக்கோங்க ஏன்னா அதேமாரி மெமரிஸ் ரீப்ளேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இருக்கிற மெமரிஸும் சேர்ந்து ஹேட் பண்ணிடுவீங்க நான் வந்துட்டு போன டைம் நார்த் ஈஸ்ட் போகும்போது சரியான ஒரு காம்போ பயங்கர என்ஜாய்மெண்ட்டு பயங்கர ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன் சண்டை இருந்துச்சு தான் இல்லைன்னா இல்லை சண்டைலாம் போட்டுக்கிட்டோம் நானும் ப்ளூ பீலாம் அடிச்சுக்கிட்டோம் அப்புறம் சிக்மா பாய் இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்களே இத்தனைக்கும் சிங்கு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருந்தாலும் அவரும் நானும் கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டோம் இருந்தாலும் அந்த ஒரு பாண்டிங் அந்த ஒரு ஒருத்தர் கனெக்டிவிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அது ரீப்ளேஸ் பண்ணணுன்னு நினச்சேன் இதுதான் நான் முட்டாள்தனம் பண்ணது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு பாண்டிங்கே கிடைக்கல சார் எனக்கு நம்ம இனிமேட்டு நம்ம தனிமரமாகவே இருக்க வேண்டியதான் வாசன் ப்ரோலாம் தனியாக தானே ரைடெலாம் போயிட்டு வர்றாரு அந்த மனுஷனே அவ்வளோலாம் போகும்போது நம்மளால முடியாதா என்ன நம்மளும் வந்துட்டு இருக்கணும் இது வந்துட்டு எங்களுக்கு பாண்டிங் அவ்வளோவா செட்டே ஆகலை சின்னால் வந்தால் மிதிச்சு போடுவேன் வெளுத்து விட்டுருவோம் பார்த்துக்கோ வந்து வண்டி நோண்டிட்டு விட்டுருக்கான் ஹீட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டவலை ஒன்று ஆட்டையம் போட்டு வந்தேன்னால அதுதான் சார் போட்டு உட்காந்துட்டு இருக்கேன்
என்னை 200 100 ஏமாத்தினான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுறது, அவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு நம்ம காசு கொடுக்குறோம். நாம் முட்டாளுன்னு கிடையாது, அவனுக்கு விட மாட்டானுங்க. சார் அவனுக்கு புட்டிங்க வாங்கிடுவானுங்க எப்படியா இருந்தாலும் நம்மள்கிட்ட பேசி. நாம்பளாக கொடுத்துட்டா கம்மியாக போயிடும், அவனுங்களா பிடுங்கினானுங்கன்னா மொத்தத்தையும் போயிடும். டேய் அண்ணன் பின்னாடி வரல வடக்கா மண்டையா வந்தனா மண்டையில கோட்டுக்கா வச்சு தேங்காய் திரி விட்டுருவேன் பார்த்துக்கோ. இங்கே கூட சிக்னல் இருக்குது, அங்கே சிக்னலே இல்லை. சிக்னலு என்னடா இவங்க அவ்வளோவான போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை சார். பார்த்தாலே இவங்களுக்கே தெரியுமில்ல, இஷ்டத்துக்கு போகிறானுங்க வரானுங்க. இது ஒயிட் லைனில் வேறு நிற்கிறோம். இவனுங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டானுங்க. ஆனால் நாம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க பெரிய க்ரைம் மாரி பேசுவானுங்க. இப்போ தான்டா க்ரீன் சிக்னல் போட்டானுங்க. இங்கே பார்த்தியா அரே பாகல மண்டையா ஆப்போசிட் ரோட்டில் வர்றான். இது தப்பு இல்லை, அவன் போலீஸனா தான் என்னை முன்னாடி போனான். என்னடா தாஜ்மஹால் இங்கே கட்டியிருக்காங்க மாமா, தாஜ்மஹால் இங்கே ஒன்று கட்டியிருக்காங்க மாமா. அப்போ ஷாஜகான் சொன்னது பொய்யா? மும்தாஜிக்கு வந்துட்டு சிலையை கட்டிட்டு கையை விரல வெட்டினது. அப்போ இங்கே பார்த்தா அதேமாரி ப்ளூ பிரிண்டில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க லோ பட்ஜெட் தாஜ்மஹாலோ. ஆனால் இங்கே கரெக்டாக வந்துட்டு ஒரு 5:30 மணிக்கு மேலே சில்லுன்னு காற்றடிக்குது சார். ஏன்னா சிக்கிம் இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து காற்று நல்லா ஜில்லுன்னு வரும். எனக்கு எப்படா ஸ்னோ வரும்ன்ட்டு இருக்குது. யாரா அந்த பியூட்டி? ஐயோ இல்லை, இது பழைய ஆன்டி மேக்கப் போட்டு வெளியே வந்துருக்குது. ரூமை பார்க்க சொன்னால் 5 ஸ்டார் ஹோட்டல் மாரி இருக்குது. மல்டா ஊர், இது ஊர் பேர் வந்து மல்டா. இங்கே தான் இன்றைக்கி ஸ்டேவா? ஆமாம் மல்டா, MAL. மல்டா தானே ஊர் பேர்? இந்த ஊர் பேர் மல்டா DA. என்ன திவாரா? சரக்கு பேர் என்னதுரா? ஒயிட் லேபிளா? சரி போய் கேட்டு வா. ஏண்டாடே இது ஹோட்டல் மாரி தெரியலடா. அவன் மேலே பேர் பீரோடு இருக்கான்டாடே. பாரு கூட்டு வந்துருக்கியா சாபு? அண்ணே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால சில் அவுட்டுன்னு சொல்லிட்டு பீர் வாங்கி தெரியா? சில் அவுட் பண்ண போகிறோமா? மாமா ஸ்ட்ரெஸ்ல இருக்கான்ல 2 நாளா, அதனால பார்க்கறதுக்கு டக்குன்னு G2 மாரி இருந்தான்டா. உனக்கு அப்படி தானே இருந்தான்? நான்டா G2 இங்கே வந்து செட்டில் ஆகிட்டானு நினச்சேன். இது ரூமா பாரானே தெரிலடா. போனா இது அந்த என்ன ப்ளூ ஸ்டாரில் ஏதோ இருக்கும்ல, அதில் 2 வாங்கிட்டு வா. நம்ம கிக்கியா மொக்கையா கிளி பிலி சிப்ஸு போட்டுட்டு படுத்து சாபாசா. இரு வண்டி ஓரம் நிறுத்திடுறேன். தமிழ்நாடு நார்த் ஈஸ்ட் ஃபுல் கவர். சைலன்ஸ் அவனுக்கு ஓட்ட தெரியல. டப்புன்னு பண்ணிட்டு இருக்கோம். சில்லி பாய்.